ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக இயேசு சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகள், இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளில் இந்த நாள் விசேஷமாக மூன்றாவது வார்த்தை பராமரிப்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் 19 அதிகாரம் 26, 27. 4வது வார்த்தையாக, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷுதமாக இயேசு கிறிஸ்தானவர் சிலுவையில பேசின 7 வார்த்தைகளில 4வது வார்த்தையாக பராமரிப்பு. என்ன பராமரிப்பு? அப்படிப்பட்டதான ஒரு பராமரிப்பு அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். சீடர்களை தன்னோடு கூட இருக்கும்படியாக தெரிந்து கொண்டான். கெத்செமனே தோட்டத்துல காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாளில சீடர்கள் ஓடி போனார்கள். ஆனால் இயேசுவின் மரணம் தருவாயில் கூட அவர் அருகிலே நின்ற சீசன் இந்த அருமையான ஒரு சீசனா இருக்கிறார். இந்த யோவான் சீசனை பார்த்து அருமையான ஒரு வார்த்தை சொன்னான். அருகிலே நின்ற தாயை பார்த்து கூட ஒரு வார்த்தை சொன்னார், பராமரிப்பு. பெற்றோர்களை கனம் பண்ணுதல், பெற்றோர்களை பாதுகாப்பது, பெற்றோர்களை காத்து கொள்வது, பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது என்று பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருந்தாலும், அவைகளை நமக்கு போதித்திருந்தாலும், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல தன்னை சுமந்து கொண்ட அந்த தாயாரை, மரியம்மாவை தனிமையாக விட்டுவிடாதபடிக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக அவர் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். இயேசு பேசின வார்த்தைகள் பைபிள்ல ஏகப்பட்ட வார்த்தைகள், வேதமே அவருடையதுதான். ஆனா இம்பார்ட்டன்டாக 7 வார்த்தைகள் ஏனென்றால், உயிர் போகிற நேரம், மரண தருவாய், மரண வாக்கு மூலம் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அந்த மரண தருவாயில மூச்சு விட்டால் இம்பார்ட்டன்ட், கையசைத்தால் இம்பார்ட்டன்ட், அவர்கள் பேசினால் இன்னும் அதிகமாக வேல்வேஷன் அந்த வார்த்தைகள். அந்த நேரத்துல இயேசு அருமையாக தான் தாயையும் தான் சீசனையும் பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பராமரிப்பு. அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொல்லி ஒரு தாயும் மகனையும் இணைக்கிற ஒரு அன்பு தான் இயேசுவின் அன்பா இருக்கிறது. தனிமையாக விட்டு விடவில்லை தாயை. யாத்திராகமம் 20 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிக்கிறோம், உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, பூமியில் உனக்கு ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் சுகவாழ்வு நீடித்திருப்பதற்கும் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாக யாத்திராகமம் 20:12, உபாகமம் 5 அதிகாரம் வசனம் 16 வசனத்துல, உபாகமம் 5:16, எபேசியர் 3 அதிகாரம் 1 முதல், நீ பூமியில வாழ்நாள் முழுவதும் நீடித்து வாழ்வதற்கும் சுகமா வாழ்வதற்கும் ஆசீர்வாதமா இருப்பதற்கும் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, கர்த்தருக்கேற்ற சிட்சையில அற்புதமாக கர்த்தருக்கேற்றபடி கர்த்தருக்குள்ளாக உன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாக எழுதி வைத்தார். பெற்றோர்களுக்கு கனம் பண்ண வேண்டும், பெற்றோர்களை கனம் பண்ணும்படியாக சொன்னவர் தாம் செய்து முடித்ததை பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 4 வசனத்துல கூட உன் தாயும் தகப்பனும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி இருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 19 வசனத்துல ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் வருகிறான். அவனிடத்திலும் சொல்லுகிறார், நீ நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் உன் தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறத பார்க்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தைகள். எனவே இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் பேசுகிற அந்த நேரத்துல கூட அவர் பராமரிப்பு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவராய் காப்பாற்றுகிறவரா இருக்கிறார். யாத்திராகமம் 21 அதிகாரம் 15 வசனத்தை கூட பாருங்களேன். தான் தகப்பனையாவது தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும். 17 வசனம், தான் தகப்பனையாவது தாயாவது சபிக்கிறவன் நிச்சயமாகவே கொலை செய்யப்பட கடவன்.
ஆண்டவர் பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும், பெற்றோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பெற்றோர்களை மதிக்க வேண்டும், பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டும், பெற்றோர்களை தூசிக்க கூடாது, பெற்றோர்களை நிந்திக்க கூடாது, பெற்றோர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது என்பது குறித்து ஆண்டவர் சொன்னார். அவர் செய்ததை பார்க்கிறோம். லேவியராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தான் தகப்பனையாவது தான் தாயாவது சபிக்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவான். அவன் தான் தகப்பனையும் தான் தாயும் சபித்தவன் அவன் இரத்த பலி அவன் தலைமையால் இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக கனம் பண்ண சொல்றாரு பாருங்க. உபாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 16 கூட வாசிக்கிறோம். உன் தாயும் தகப்பனும் கனம் பண்ணு, உன் தாயும் தகப்பனும் சபிக்காதே, உன் தாயும் தகப்பனும் அடிக்காதே. எனக்கு எத்தனை பேர் அடிக்கிறவர்கள், சபிக்கிறவர்கள், திட்டுகிறவர்கள், ரோட்டில் விட்டு விடுகிறவர்கள், அப்படியாக அனாதை ஆசிரமத்தில் விட்டு விடுகிறவர், முதியோர் இல்லத்தில் விட்டு விடுகிறவர்கள், அல்லது அவர்கள் நாட்டில் விட்டுட்டு வெளிநாடுகளில் போயிட்டு உல்லாசமாக குடும்பத்தோடு இருக்கிறத பார்க்கிறோம். நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ ஒரு நாள் அறுப்பாய் என்று மறந்துவிடக் கூடாது. பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளுதல், பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வேதத்திலே சொன்னார். தானும் அப்படி செஞ்சதை நாம் பார்க்கிறோம். எனவே நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்னும் பொழுது அவளை அசட்ட பண்ணாதே. அற்புதமான நம்முடைய ஆண்டவர் அழகாக எழுதி வைத்தார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல பெற்றோர்களுக்கு ஒரு காணிக்கை இருக்குது. பழைய ஏற்பாட்டுல கோர்பான் காணிக்கை, அதாவது அனாதை ஆசிரமத்துல சேர்த்துட்டா நம்ம மாசம் மாசம் பணம் காட்டுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியே ஒரு சிஸ்டம் நினைக்கிறேன். இந்த கோர்பான் என்னும் காணிக்க அது கொடுத்து விட்டாக்கா அப்பா அம்மா கனப்படுத்தினதாக என்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தீண்டுட்டுன்னு சொல்லலாம். பழைய ஏற்பாட்டுல அப்படி இருந்தது. இந்த மார்க்கு 7ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வாக்கியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 13 வாக்கியங்களை அந்த 11ஆம் வசனத்துல கோர்பான் என்னும் காணிக்கை ஹாஸ்டலுக்கு கொண்டு போயிட்டு மாசம் மாசம் பே பண்றாங்க பாருங்க. அந்த மாதிரியும் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சிஸ்டம் இருந்தது. ஆனா ஆண்டவர் அதை புதிய ஏற்பாட்டில் சிஸ்டமத்தை மாற்றினதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆதியாகமம் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல யோசேப் தான் பெற்றோர்களையும் தன்னுடைய சகோதரர்களையும் அவர் காப்பாற்றினார், அவர்களை கரை சேர்த்தார், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கனப்படுத்தி அவர்களை மதித்தார். அற்புதமான ஒரு பிள்ளையாக பெற்றெடுத்த அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றெடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அவனமாகவே பெற்றோர்களை காத்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும், பெற்றோர்களை மதிக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அற்புதமாக நீதிமொழிகள்ல அற்புதமான ஆண்டவர் எழுதி வைத்ததை பார்க்கிறோம். பெற்றோர்களை காத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 1:8 வாசிக்கிறோம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அவங்க கொடுக்கிற ஆலோசனை, கொடுக்கிற நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில சமுதாயத்துல மதிப்பு மரியாதை நன்மைகளா இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உங்களில் அவனவன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்கள் ஆசரிக்க கடவீர்கள், நான் உன் தேவனாகிய கர்த்தர். எனக்கு அருமையானவர்களே, சிலுவையில ஆண்டவர் பேசின வார்த்தைகளில் 4வது வார்த்தை பராமரிப்பு. உன் தாயும் தகப்பனும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதி வைத்தவர் இயேசு கிறிஸ்துவானவர். அன்றைக்கு சிலுவையில அருகில நின்ற தான் தாய்க்கு ஒரு அடைக்காலம், அந்த அருகில நின்ற தன்னுடைய சீசனுக்கு ஒரு அடைக்காலத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். 4வது வார்த்தை இயேசு பேசின சிலுவையில் 7 வார்த்தைகளில் 4வது வார்த்தை மிகவும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். 3வது வார்த்தை இது பராமரிப்பு. நான் 4வது வார்த்தைன்னு சொல்லிவிட்டேன். 3வது வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God bless you all. God bless you.